அபராஜிதா, எங்கே இந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது சொல்லு பார்க்கலாம். முத்துமாலை இல்லை. வைரப்பதக்கம். அப்படி என்றால் நீங்களே சொல்லுங்க. இது என் காதல் காணிக்கை. சதங்கை. சுவாமி, இது எனக்கா? ஆம், காவிய சிறப்பு வாய்ந்த கால் சதங்கைகள். காவிய சிறப்பு வாய்ந்ததா? ஆம், சதங்கைகளும் சிலம்புகளும் பெரிய பெரிய காவியங்களை உருவாக்கி இருக்கின்றன அபராஜிதா. கண்ணகியின் சிலம்பு சிலப்பதிகாரத்தை சிருஷ்டிக்கவில்லையா? ரத்னாவளியின் சதங்கை அரச பரம்பரையின் சரித்திரத்தையே மாற்றியமைத்து விட்டதல்லவா? ஏன் வசந்த சேனையின் சதங்கைகள் ஜாதி மத தலைகளை தகர்த்தெறிந்து காதலின் வெற்றியை உலகுக்கு பறைசாற்றவில்லையா அபராஜிதா? அம்மாதிரியே இச்சதங்கைகளும் காவியத்தை தோற்றுவிக்கும். பரம்பரை பரம்பரையாக நாட்டின் மகாராணிகள் அணிந்து வந்த இவை உன் கால்களில் கொஞ்சம் சலங்கையாக ஒலிக்கட்டும். கொஞ்சம் சதங்கை ஒலி கேட்டு நெஞ்சில் பொங்குதம்மா புதிய பாட்டு. கொஞ்சம் சதங்கை ஒலி கேட்டு நெஞ்சில் பொங்குதம்மா புதிய பாட்டு. கொஞ்சம் சதங்கை ஒலி கேட்டு. அதோப்பா அதிர்ஷ்டக்காரி. இனிமே அபராஜிதாவோட சலங்க இளவரசருக்கு மட்டும்தான் கொஞ்சம் எல்லாம் போக போக தெரியும். புயல் அடிக்க போகுது பார், புயல். தவழ்ந்து வந்து இந்த மலரை முத்தமிடும் தென்றல் என்ன சொல்லுகிறது? நாள் தவறாமல் இந்த ஏழையை சந்திக்க வரும் தங்களுடைய ரகசிய காதலைத்தான் கேலி செய்கிறது கேலி. ரகசியம் காதலில் மட்டுமல்ல அபராஜிதா, இன்பமயமான எண்ணங்கள் எல்லாமே ரகசியம்தான். புரியவில்லையே. இதோ ஆழ்கடலின் மடியிலே உறங்குவது முத்தா பவளமா என்பது ரகசியம். மண்ணின் வயிற்றிலே மறைந்து கிடப்பது பொன்னா புதையலா என்பது ரகசியம். அன்னையாகிக் கொண்டிருக்கும் உன்னுடைய கருவிலே உருவாவது ஆனா பெண்ணா என்பது ரகசியம்தான். சுவாமி, என்ன அபராஜிதா? சுவாமி, எப்பொழுதும் இது ரகசியமாகவே இருக்க வேண்டுமா? இல்லை, விரைவிலே வழியாகத்தான் போகிறது. கூடி சீக்கிரமே என் இதய ராணியான நீ இந்நாட்டின் மகாராணியாக போகிறாய். உன் மகனே இந்நாட்டை ஆளுவான். நடக்க விடமாட்டோம். நம் நாட்டின் சரித்திரத்திற்கே இழுக்கு ஏற்பட்டுவிடும். நாட்டியக்காரி நாட்டின் மகாராணியாவதா? நாம் எல்லோரும் முழுமத்துடன் எதிர்க்காவிடில் விஷயம் விபரீதமாகிவிடும். ஆமாம், எதிர்ப்போம். கேட்டீர்களா சுவாமி? விதியின் குரல் எதிரொலிக்கிறது. நம் காதல் புனிதமானது. விதியும் சதியும் அதை தகர்க்க முடியாது. ஆடுறதுக்காக பிறந்தவர் நம்மையே ஆடுதா கருப்பா? இளவரச தங்கமானவர். அந்த தாஷ் அபராஜிதா அவரை அப்படி மயக்கி இருக்கிறார். அவளை சும்மா விடக்கூடாது. ஆமா, உயிரோட தீவத்து புதைக்கணும். புறப்படுங்கள். தேவி அபராஜிதா தங்களிடம் நேரில் கொடுக்க சொன்னார்கள். இனி இந்த ஜன்மத்தில் நமக்கு சந்திப்பில்லை. அபராஜிதா, இளவரசி தேவி அபராஜிதாவின் வீட்டை தீக்கிரையாக்கி விட்டார்கள். என்ன? அபராஜிதா எங்கே? அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. வீடே எரிந்து சாம்பலாகி விட்டது பிரபு. ஐயோ அபராஜிதா! என்ன தெரியவில்லையா? யாரமாணி? என்ன கோணம்? சத்தம் போடாதீங்க. பூசாரியா. பேரன்பு கொண்ட பெருமக்களே, எமக்கு மணிமுடி சூட்டி மகிழும் உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி. ஆனால் இந்தியா முடிசூட்டிக்குள்ள இசைந்தது ஆளும் உரிமைக்காகவோ அரச போகங்களுக்காகவோ அல்ல, தேவி அபராஜிதாவின் கடைசி வேண்டுகோளுக்காக. அரசே. ஆம், மறைந்து போன அந்த மாதரசி இறுதியாக எமக்கு அனுப்பிய கோரிக்கையை இதோ கேளுங்கள். என் இதய கோவிலில் இடையறாது ஒளி வீசும் இன்ப தெய்வமே, அபராஜிதாவின் அனந்த கோடி வணக்கங்கள். ஆளப் பிறந்த நீங்கள் ஆடி பிழைக்கும் எனக்காக அரச பீடத்தையே உதறி எறியவும் துணிந்தீர்கள். ஆனால் மக்களோ சில துரோகிகளின் தூண்டுதலால் நமது காதலை எதிர்க்கிறார்கள். ஆயினும் அதே மக்களுக்காக என் இணையற்ற காதலையும் இன்ப வாழ்வையும் பலியிட முடிவு செய்து விட்டேன். நமது நாடு வஞ்சகர்களின் கையிலே சிக்காமல் இருக்க வேண்டுமானால், நாட்டு மக்களின் வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டுமானால் தாங்கள் தான் மணிமுடியை ஏற்க வேண்டும். மேலும் அவள் கூறுவதை கேளுங்கள். இனி இந்த ஜென்மத்தில் நமக்கு சந்திப்பில்லை. ஆனாலும்
என் கருத்திலே நிறைந்துள்ள தங்கள் களங்கமற்ற அன்பும், என் கருவிலே உருவாகிய தங்கள் காதலின் சின்னமும் உலகம் உள்ளளவும் நமது உறவுக்கு சான்று கூறும். வணக்கம் அபராஜித். தேவி அபராஜிதா புகழ்! தேவி அபராஜிதா புகழ்! தேவி, இந்த நிலையிலாவது தங்களை பற்றி அரசிடம் தெரிவிக்க என்னை அனுமதிக்க வேண்டும். கூடாது. நான் மறுபடியும் மன்னருடைய வாழ்க்கையில் குறுக்கிடக் கூடாது. என் மரண செய்தி கூட அவருக்கு தெரிய வேண்டாம். அப்படியானால் இந்த குழந்தை எங்கள் அரசிறந்த செல்வம், இந்த நாட்டை ஆளப்பிறந்த வாரிசு. அதை இப்போது வெளியிடுவது ஆபத்து. இவன் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளும் பருவத்தை அடைந்த பிறகு அரசரிடம் உண்மையை கூறிவிடுங்கள். என் கண்மணி அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். இதுவே என் கடைசி வேண்டுகோள். உத்தரவு தேவி. இது அரசர் எனக்கு அன்புடன் அளித்த பரிசு. அந்த சலங்கை அடையாள அம்மா அம்மா. அமரேந்திரா, அப்பா, அமரேந்திரா, பொறுமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளோடு வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும்.
பூசாரி ஐயா, என்ன சோழகரே? ஐயனார் பூஜைக்கு உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதோ வந்துட்டேன். நீ பாடின அருப்பாவைத்தானே யாரோ வாசிக்கிறாங்க? ஆமாம்மா, அதே ராகம். ஆனா அதை விட அற்புதமான பாவம் இல்லையாம்மா? ஆமா அம்மா. வாமா. இவர் தேவர், இவர் உங்க குறவஞ்ச மன குமரனுக்கு சந்தன காப்புன்னு கேள்விப்பட்ட நான் அங்க போயிருந்தேன். நீங்க பூஜையை முடிச்சுக்கிட்டு பெரிய பூஜை இங்க வந்துட்டீங்களா? ஆமாம். அப்படி என்ன விசேஷம்? நாளைக்கு பர்வதபுரியில் அபராஜிதா நினைவு விழா அல்லவா? என்னங்க, அதுதான் வருஷா வருஷம் நடக்கிறதாச்சுங்களே. ஆனால் இந்த வருஷம் மிகவும் சிறப்பாக விழா நடைபெற வேண்டும். நாளை தலைவிழாவின் போது ஒரு மகத்தான உண்மை வெளியாக போகிறது. இந்த நாட்டின் சரித்திரத்திலேயே ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாக போகிறது. அப்படி என்னங்க? எல்லாம் நாளைக்கு நேரிலேயே காணலாம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கிராம மக்களை ஒன்று சேர்த்துக் கொண்டு இன்றைக்கே பர்வதபுரிக்கு புறப்பட வேண்டும். சரிங்க, இப்பவே போய் எல்லாரையும் கூட்டு வந்துடுறோம். அப்ப நம்ம எல்லாம் இங்க இருந்தே ஊர்வலமா பட்டுருவோம். தினமிதுவே இசையெல்லாம் கொண்டாடும் தினமிதுவே சுப தினமிதுவே. நிகரில்லா அபராஜிதா, நிகரில்லா அபராஜிதா, அறிவு கண்ணொளி வீசிட செய்த தினமிதுவே சுப தினமிதுவே இசையெல்லாம் கொண்டாடும் தினமிதுவே சுப தினமிதுவே. நீங்க துவச்சு கொடுப்போம் தம்பி, ஆடையெல்லாம் வழக்கு நீங்க துவச்சு கொடுப்போம் தம்பி. தல்லாலே தல்லாலே தல்லிலா, ஆடையெல்லாம் வழக்கு நீங்க துவச்சு கொடுப்போம் தம்பி. வெளுத்து கொடு தம்பி, நல்ல வெளுத்து கொடுப்போம் தம்பி. ஆடையெல்லாம் வழக்கு நீங்க துவச்சு நம்ம அமரேந்திரனும் கண்டிப்பா கலந்துக்கணும். அபராஜிதா நினைவு விழாவிற்கு இவன் அவசியம் போக வேண்டியதுதான். அமரேந்திரனுடைய திறமை பெருமைகளைக் கண்டு மகிழக்கூடிய முதல் உரிமை மன்னருக்குத்தான் உண்டு. அப்பா நாங்க இப்பவே புறப்பட்டுங்களா? நாளை நானும் வந்து மன்னரை காணப் போகிறேன். எல்லோரும் சேர்ந்தே போகலாம் அமரேந்திரா. சரியப்பா.
என்ன நந்தி? என்னவா காதுல கட்டர்ப விட்டுக்கிட்டு போய் சங்கீதம் கேட்கிற மாதிரி இவரு கூட வந்தா நம்ம எதை ரசிக்க முடியும்? அவ்வளவுதான். என்ன நந்தி? ஒன்றும் இல்லைங்க. ஒன்றுமில்லையப்பா. நாங்கள் இன்றைக்கே போனால் இப்படி வேடிக்கையெல்லாம் பார்த்து கொண்டே போகலாம். அவரே சொல்ற. ஆமா ஆமா ஆமா. சரி, அப்படியானால் நீங்கள் முன்னே புறப்படுங்க. டேய் சாத்தா, கட்டி வந்து போட்டே காமே வஞ்சிகளே எடு. நாட்டிலே நடக்குதுங்க இந்த நாட்டிய திருவிழா, நாட்டிய திருவிழா. சாந்தா, என்னம்மா இங்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அம்மா? இந்த நாட்டிய அதோ திருவிழா, அங்க தண்ணீர் பந்தல் இருக்குமா, நீங்க இப்படி ஓரமா நில்லுங்க, நான் போய் கொண்டு வரேன். இப்படி நில்லுங்க. நாட்டிய திருவிழா. போங்க போங்க. என்னைய தடுத்து நிறுத்தனியா? உங்களை தடுக்கவில்லை. கண்மூடித்தனமாக இந்த அம்மாளை கொல்ல பார்த்த மிருகத்தை தான் தடுத்தேன். ஜாக்கிரதை, நீ இந்த நாட்டின் தளபதியோடு பேசுகிறாய். தளபதி? குடிமக்களை காக்க வேண்டியவரை குதிரையால் மிதித்துக் கொள்வது விசித்திரம் தான். இந்த வாயாடி பயலை கடுஞ்சிறையில் தள்ளி கசையடி கொடுக்க வேண்டும். இன்று விழாதினமாயிற்று, யாரையும் சிறையில் அடைப்பது வழக்கமில்லையே. போ, பிழைத்து போ. இந்த வம்பெல்லாம் நமக்கு இருக்குப்பா. அவன் தளபதி மட்டுமில்ல, மகாராஜாவுக்கு தம்பியும் கூட. என்ன நல்ல ரசிகர் என்றும் உத்தமர் என்றும் பெயர் எடுத்த பார்த்திப மன்னருக்கு இப்படி ஒரு தம்பியா? அதுதான் அம்மா ஆண்டவன் லீலை. கையில இருக்கிற 5 விரலும் ஒரே மாதிரியாவா இருக்கு? பெரியம்மா, நீங்க சொல்றது தப்புன்னு. இவங்க 2 பேரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளை இல்ல, பெரிய மகாராஜாவோட இஷ்ட மகிழ்ச்சிக்கு பிறந்த கட்டார் வரம். ஐயா, நல்ல சமயத்தில் வந்து என் தாயை காப்பாற்றினீர்கள், மிக்க நன்றி. அது இருக்கட்டும். அந்த குமரன் கோவிலில் நான் கேட்ட இனிய கானம் இன்னும் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. தங்கள் தெய்வீக நாதஸ்வர இசையின் என் பாட்டு எம்மாத்திரம். அரண்மனை கலை விழாவில் நீயும் பாடப் போகிறாயா? என்னமோ சாந்தாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். முருகன் தான் அருள் புரிய வேண்டும். நிச்சயமா அப்படியே அருள் புரிவார். நாங்க எல்லாரும் இந்த ராஜா சத்திரத்துக்கு போவோம். ஐயா, பெரியவரே, எனக்கு வெத்தலை போடும் பழக்கம் இல்லப்பா. என்னய்யா, வெத்தலை பெட்டி கையில வச்சுக்கிட்டா பழக்கம் இல்லைங்கிறீங்களா? இது வெத்தலை பெட்டி இல்லப்பா. பழப்பெட்டியா? உனக்கு இருக்கா இந்த கேள்வி எல்லாம்? உயிர் போனாலும் புட்டி கொடுக்க மாட்டேன். பெட்டி விடுறா. திருட்டு போயிடு. ஐயா, கொல்றாயா? திருடனை கொல்றாயா? ஐயா, திருடனை கொல்றாயா? சீக்கிரம் ஓடி வாங்க. என்னை காப்பாத்துங்க. ஐயா, என் பெட்டி ஐயா, என் பெட்டி. ஐயா, அதாயா என் உயிரை திருட முடிக்கிட்டு போயிட்டாயா? அவன் வெறுங்கையோடய ஓடுறான். இந்த கலவிழா வந்தாலும் வந்துச்சு, வழியெல்லாம் திரோத்தமையும் சுத்திக்கிட்டே இருக்கு. ரம்பைய விட்டுட்டு என்ன நான் சொல்றேன், எந்த ரம்ப வேலையில தம்பி விழ போறீங்க, தம்பி வேலையில எந்த மோதிரி விழ போறாங்க. அமரேந்திரன் ஒண்ணு அப்படி இல்ல, நீதான் பச்சை இலக்கட்டா பல்லு 32 காட்டுவேன். ஒரு பெரிய விஷயம். ஐயோ, விளையாட்டா செய்தது வெறையா போயிடுச்சு. என்ன தனியா விட்டுட்டு போயிட்டு காலமேகம்.
நந்தி, யார் அந்த பெண்? நான் சொல்றேன் மச்சகண்ணி. நீ பேச்ச பெறா. அப்புறம் இந்த காவிரி நதியே கண்ணுக்கு நிறைஞ்ச கண்ணீர் எடுத்து வந்திருக்கு. என்னம்மா இது? தண்ணியில விளையாண்டா கண்ணுதான் செவக்கும்னு சொல்லுவாங்க. கண்ணா முகமெல்லாம் ஒரேடா குப்புன்னு செவந்திருக்குதே. அலங்காரம், நான் தண்ணிக்குள்ளேயே போய் உன் காலின்று நினைத்து கொண்டு வேற யார் காலையாவது பிடிச்சிட்டீங்களா? இல்லையடி, ஒரு முதலின் மாலை பிடித்து விட்டேன். இங்க பாரு, அங்க பாரு. எங்க அந்த சுந்தரியா? முந்திரி அங்க பாரு பண்ணா. இது எப்படி இங்க வந்தது? எவ்வளவு அழகான நான் தான் இத முதல்ல பார்த்தா. அப்போ பெட்டி உனக்கு, உள்ள இருக்கிறது அண்ணனுக்கு. அப்படி சொல்லு வேற. அருமையான சலங்கை. இன்னைக்கு உனக்கு அதஷ்டத்துக்கு நேர அதஷ்டம். புயலா அடிக்குது. ஐயோ புயலா. இந்த சலங்கையை கண்டோம், சரசாங்கியையும் கண்டோம். ஆனால் இதை அவள் கால்களிலே அணிவிக்கும் பாக்கியம் கிடைக்க பிராப்திரஸ்து. ததாஸ்து. சீக்கிரமே. நந்தி, நந்தி, அந்த பெண் யார் என்று என்ன போய் விசாரிக்க சொல்றிய? நல்ல உத்தியோகம்பா. நந்தி, நந்தி, தயவு செய்து எனக்காக. உனக்காக? அதோ மான்குட்டி மாதிரி தக்கிட்ட 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 தக்கிட்டன்னு துள்ளி துள்ளி போறாளே, அவதான் பிரசித்தி பெற்ற நடனகலா ராணி, நாட்டிய வித்யா பூஷணி, நித்ய சதா ரஞ்சனி, என் பிரதம சிஷ்யை மல்லிகா. மல்லிகா, பலே பலே பலே. அண்ணே, மல்லிகா இந்த கலை விழாவுல ஒரு கால் வருஷ காட்ட வந்திருக்காங்க. அதில் என்ன சந்தேகம்? ஆடின இடங்கள் எல்லாம் அமோக வெற்றி. அந்த ஆண்டவனே பார்த்து ஆசீர்வாதம் கொடுத்திருக்கார். ஸ்ரீரங்கம், மதுரை, திருச்செந்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், அடடே சொல்ல மறந்துட்டேனே, முதல்ல அந்த சிதம்பரத்துல கனக சபையில. பொன்னம் பலத்து
சிவபாலா திருக்கோயில் வலம் வர நான் என்ன புண்ணியம் செய்தேன் வடிவேலா நான் என்ன புண்ணியம் செய்தேன் வடிவேலா பச்சை மாமலை போலே நீ வளவாய் கமல அமரல் ஏரே ஆயர்தம் கொழுந்தே பச்சை மாமலை போலே நீ பவளவாய் கமல செங்கன் அற்புத அமரல் ஏரே ஆயர்தம் கொழுந்தே அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் அல்லா வடிவாய் நின்மல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் நின்மல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு